ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே எப்பவும் போல தினேஷ் ரோகிணிக்கு கால் பண்ணி எனக்கு தர வேண்டிய பணத்தை நீ எப்போ தரப்போறன்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்ட ரோகிணியோ செம ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கோவத்தோட, என்ன தினேஷ் சொல்கிறீங்க, போன மாதம் தானே நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு 25,000 ரூபாய் பணத்தை கொடுத்தேன், ஆனால் இப்போ மறுபடியும் என்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டே இருந்தால் நான் பணத்தை எங்கே இருந்து தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்ட தினேஷ் ரொம்பவே கூலா, நீ என்னோட ஏடிஎம், அதனால எப்போ பணம் கேட்டாலும் நீ கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் ரோகிணியோ விட்ட இந்த தினேஷ் மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அவங்களோட போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கமோ ரோகிணியோட அம்மாக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாததுனால அவங்க ரோகிணிக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் ரோகிணியோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கனால இதனால பயந்துக்கிட்டு எனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள கிறிஷ ரோகிணி கிட்ட ஒப்படைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கிறிஷ கூட்டிட்டு ஊருக்கு கிளம்பி வராங்க. ஆனா வர்ற வழியிலேயே ரோட்ல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடவே, ஆனா அந்த பக்கமா வந்த முத்துவோ அவங்கள பார்த்து பதறி போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்லையோ ரோகிணியோட அம்மா ரொம்பவே மயக்கத்தோடயே இருக்க, பக்கத்துல இருந்து கிறிஷோ அவங்களுக்கு கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பாக்குற முத்துவோ இந்த விஷயத்த மீனாக்கு கால் பண்ணி சொல்றாங்க. உடனே பதட்டத்தோட அங்க வந்த மீனாவை பார்த்த ரோகிணியோட அம்மாவோ முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் அழுதுகிட்டே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இது கேட்ட மீனாவும் முத்துவும் ரொம்பவே குழப்பம் அடைகிறாங்க. ஆனா ரோகிணியோட அம்மாவோ இதுக்கு மேலேயும் நான் இந்த உண்மையை மறைச்சேன்னா கண்டிப்பா அது கிறிஷுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு ரோகிணி பத்தின உண்மையை ஒன்னொன்னா எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணியோட அம்மா மீனா கிட்டையும் முத்துக்கிட்டையும் இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்க ரோகிணி என்னோட பொண்ணு தான், ஆனா அவளோட உண்மையான பேரு கல்யாணி, இந்த கிறிஷோட அம்மா தான் அந்த கல்யாணின்னு சொல்லவே இதை கேட்ட மீனாவும் சரி முத்துவும் சரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஆனா ரோகிணியோட அம்மாவோ ஆனா தயவு செஞ்சு என் பொண்ணை தப்பா நினைச்சிடாதீங்க, அவ ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால மனோஜ போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட முத்துவும் சரி மீனாவும் சரி என்ன ரோகிணி ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களான்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா ரோகிணியோட அம்மாவோ என் பேர கிறிஷுக்கு ரோகிணியை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே உறவு இருக்க போறதில்லை எனக்கு அப்புறமா, அதனால எப்படியாவது அவனை அவங்களோட அம்மா கூட சேர்ந்து வாழ வைங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துவும் என்னதான் நடக்குது பாப்போம்னு சொல்லிட்டு கிறிஷ கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்களோட வீட்டுல கிறிஷ் முத்து கூடயும் மீனா கூடயும் வரதை பார்த்தா ரோகிணியோ செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஷாக்ல திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. ஆனா அப்ப ரொம்பவே கோவத்தோட வந்த முத்துவோ டைரக்டா ரோகிணி கிட்ட வந்து ஏ ஃப்ராடு, இந்த கிறிஷ் உன்னோட பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்ட ரோகிணியோ இருந்த ஷாக்கை விட இதை விட அதிகமான ஷாக்கு கொடுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அப்படியே சிலையாட்ட நின்றுட்டு இருக்காங்க. ஆனா முத்துவோ அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பேரு கல்யாணின்ற முதற்கொண்டு அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிறதும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கோவத்தோட இவ்வளவு பொய் சொல்லி எங்க குடும்பத்துக்குள்ள நீ எதுக்காக வந்திருக்கன்ற விஷயம் எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஒரே சமயத்துல தன்னோட உண்மை எல்லாமே வெளிவந்துருச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க ரோகிணியோ இருந்த ஷாக்ல எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கு, ரோகிணி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க, எப்படியோ கையும் களவுமா ரோகிணி முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. முத்து அடுத்து ரோகிணியை என்னதான் பண்ண போறாங்க, இது நாள் வரைக்கும் அவங்கள அவமானப்படுத்தினதை வச்சு ரோகிணிக்கு சரியான பதிலடி கொடுக்க போறாங்களா என்ன, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.